இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுக்கிய யோகத்தில் 17வது ஸ்லோகமாக இருக்கும். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனையை பார்த்து அவர்தான் அனைத்துமே என்பதை போன ஸ்லோகத்தில் ஒரு யாகத்தின் ஒரு யஜ்ஞத்தின் உதாரணத்தை கொண்டு சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ற விஷயங்கள் இந்த முழு ஜகத்திற்கும் இந்த முழு பிரபஞ்சத்திற்கும் தந்தையாகவும் தாயாகவும் அனைத்தையும் படைத்து காக்கிறவராகவும் இந்த முழு ஜகத்திற்கும் ஒரு பிதாமகனாகவும் அதே நேரத்தில் அனைத்தையும் காப்பவனாகவும் நானே இருக்கிறேன். இப்படி அனைத்தையுமே வழங்கி வாரி வழங்கும் ஒரு இறைவனாகவும் நானே இருக்கிறேன். வேதங்களின் சொரூபமாகவும் நானே இருக்கிறேன். அந்த வேதங்கள் தோன்றிய இடமான பிரணவமாகவும் நானே இருக்கிறேன் என்று அழகாக சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ சொன்னாரே கிருஷ்ணர், அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம் என்றால் அனைத்திற்கும் தந்தை நானே, இந்த பிரபஞ்சத்திற்கு தந்தை நானே என்று சொல்றார். தந்தை என்பவர் ஒரு பிதா என்பவர் அப்பா என்பவர் பிறப்பளிப்பவராக இருக்கிறார். ஏன்னா அந்த அப்பா தான் அந்த புது உயிருக்கு விதையாக இருக்கிறார் என்று சொல்லலாம். அப்படி அந்த தந்தையானவர் பிறப்பளிக்கிறார், ஒரு உயிர் கொடுக்கிறார் இந்த உலகத்திற்கு. அதுபோலவே இந்த பிரபஞ்சத்தை படைத்து அதை நம்மிடம் தந்திருக்கார் நம்மளோட இறைவன். இப்படி நம்ம கிட்ட தந்திருக்கார் என்று சொல்றோமே, நாமும் அந்த இறைவனின் குழந்தைகளாக தான் இருக்கும். அனைத்துமே அந்த இறைவனின் படைப்பாக தான் இருக்கு. படைப்பவர் பிதா என்றால் அனைத்து தந்தைகளை காட்டிலும் உயர்ந்த தந்தையாக இருப்பவர் அந்த இறைவன் ஒருவரே. அதனால்தான் அவரை தந்தையாக வழிபடுகிறவர்களும் இருக்கிறார்கள். அப்படி தந்தையாக அவர் இருக்கிறார் ஒரு பக்கம். மறுபக்கம் அனைத்திற்கும் பிறப்பளிக்கிறார் அவர். அனைத்திற்கும் பிறப்பளிப்பவள் தாயாக தான் இருக்கா. எந்த ஒரு உயிரினத்தை எடுத்திருந்தாலும் அது மனிதராக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, ஒரு அம்மா தான் ஒரு தாய் தான் பிறப்பளிக்கிறாள். அது புது உயிரை இந்த உலகத்திற்கு இன்ட்ரடியூஸ் பண்றார், புது உயிரை இந்த உலகத்துக்கு தரா. அப்போ இந்த பிரபஞ்சத்தையே தந்தவர், இந்த பிரபஞ்சத்தையே படைத்தவர், பிரபஞ்சத்தை தனக்குள்ள வைத்திருப்பவராக இருப்பவர் அந்த இறைவன். அப்போ பிரபஞ்சத்திற்கே தாயாகவும் இருக்கிறார் அவர். தாத்தாவாக அனைத்தையும் காப்பவராக வாரி வழங்கும் இறைவனாக இருக்கிறார். இதை தான் நம்ம பகவத்கீதையின் தொடக்கத்திலேருந்து பார்த்துட்டு வரோம். அதற்கு விளக்கமே தேவையில்லை. ஆனால் அனைத்து சக்திகளும் பெற்ற, அனைத்து ஆற்றலையும் பெற்ற, சர்வ வல்லமை படைத்த ஒரு இறைவனாக, ஒரு கடவுளாக அவர் இருக்கிறார். மேலும் ரிக் யஜு சாம அதர்வணமான வேதங்களின் சொரூபமாக அவர் இருக்கிறார். அந்த வேதங்கள் தோன்றிய ஓம்காரத்தின் சொரூபமாகவும் அவர் இருக்கிறார். இந்த ஓம்காரம், அந்த பிரணவம் என்பது அந்த 3 எழுத்துக்கள் கொண்டது. அந்த 3 எழுத்துக்கள் கொண்ட அந்த ஓம்காரம் பிரணவம் தான் அனைத்திற்கும் துவக்கமாக இருக்கிறது. வேதங்களுக்கும் நம்ம பேசும் பேச்சுக்கும் துவக்கமாக இருந்தது. அதுதான் முதலில் செய்யப்பட்ட, முதலில் வெளிப்பட்ட ஒரு சத்தமாக இருக்கு என்று சொல்றார். அதனால்தான் முதலில் வந்த விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் என்று சொல்றோமே, அதற்கு பிரணவம் என்று பெயர். அப்படி பிரணவமாக பிரமாணமாக இருக்கிறது அந்த ஒரு பிரணவம். இப்படி பிரணவ மந்திரமாகவும் அதே சமயத்தில் அதிலிருந்து தோன்றிய 4 வேதங்களாகவும் மறைகளாகவும் நம்முடைய இறைவன் இருக்கிறார் என்று அழகாக கிருஷ்ணர் சொல்றார்.